இராணுவ வீரர்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியமானவர்கள். அவர்கள் தங்கள் நாடு மற்றும் மக்களின் பாதுகாப்புக்காக தியாகம் செய்யும் புனித கடமையை மேற்கொள்கிறார்கள். இங்கே ஒரு இராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்க கூடிய முக்கியமான அம்சங்கள் உள்ளன. குடும்ப பின்னணி. அவர்கள் பெரும்பாலும் மத்தியதர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பர். சிறு வயதில் இருந்தே தேசபக்தி மற்றும் உறுதியான விருப்பத்துடன் வளரக்கூடிய சூழலில் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். பயிற்சி மற்றும் தகுதிகள். இராணுவத்தில் சேர சோதனைகள், உடல்ரீதியான மற்றும் மனரீதியான பயிற்சிகள் மிகவும் கடுமையாக இருக்கும். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு அகாடமி (NDA), இந்திய இராணுவக் கல்லூரி, ஆய்ம போன்ற பல்வேறு இடங்களில் அவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்துகின்றனர். வாழ்க்கை முறை. கால்விசுவாசம். இராணுவ வீரர்கள் மிக கட்டுப்பாட்டான கால்விசுவாசம் மற்றும் நேரத்தை மதிக்கும் பழக்கவழக்கத்துடன் வாழ்கிறார்கள். பயிற்சி. தினசரி உடற்பயிற்சி, துப்பாக்கிச் சுடுதல், கைவிரித்து போராடுதல் போன்றவை அவர்களின் நாளாந்த பணிகளில் அடங்கும். சந்ததியினால் பிரிவு. குடும்பத்திலிருந்து தூரமாக இருக்க வேண்டிய கட்டாயம் சில நேரங்களில் மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. பணியில் தியாகம். இராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லைகளில் எந்த நேரத்திலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பளிக்கிறார்கள். சிலர் தீவிரவாத போராட்டங்களில், இயற்கை பேரழிவுகளின் போது அல்லது ஆபத்தான கடமைகளில் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். விருதுகள் மற்றும் அங்கீகாரம். அவர்களின் தியாகத்தை மதித்து அரசு பரம-வீர-ஊச்ச.ச.ரா, மகா-வீர-ஊச்ச.ச.ரா போன்ற பதக்கங்களை வழங்குகிறது. விடுபட்ட காலம். பணி முடிந்தபின் அவர்களின் வாழ்க்கை ஓய்வூதியத்துடன் தொடங்குகிறது. சிலர் சமூக சேவைகளில் ஈடுபடுவதன் மூலம் தங்கள் பங்களிப்பை தொடர்கிறார்கள். இராணுவ வீரர்களின் வாழ்க்கை என்பது தன்னலமற்ற சேவை மற்றும் மக்களுக்கான தியாகத்தின் பிரதிபலிப்பு.